நம்ம வாழ்க்கையில சில ட்ரிப்ஸ் வந்து ஜஸ்ட் டிராவல் இல்லைங்க. அது ஒரு மெமரி, அது ஒரு ஃபீலிங், அது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. அந்த மாதிரி ஒரு ட்ரிப் தான் இது. தோழர்களே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரியல் டிராவல் ஃபீல் கிடைக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த ட்ரிப். டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியுமா? கேரளாங்க, திருச்சூர். அதுலயும் ஒரு செம்ம பீச் ஸ்பாட். வீட்ல இருந்து கிளம்புற அந்த ஃபீலிங்கே வேற லெவல் தோழர்களே. பேக் ரெடி, போன் ரெடி, பிளேலிஸ்ட் ரெடி, மனசு மட்டும் ஃபுல் எக்ஸைட்மெண்ட். ஒரு ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஹாப்பினஸே பாதி ட்ரிப் மாதிரி இருக்கும். டெய்லியும் ஒரே ரொட்டீன், ஒரே வேலை, ஒரே டென்ஷன். அதுல இருந்து கொஞ்ச நேரம் வெளியே வரணும்னு தோணுச்சு. இந்த ரோடு, இந்த காத்து, இந்த வெதர், கேரளாக்கு மட்டும் தனியா ஒரு வைப் இருக்கு. எங்க வந்திருக்கோம் நம்ம? எங்கடி வந்திருக்கோம்? சீரியஸா சொல்றேன். இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிரைவரை போட்டு சுத்தி இந்த மாதிரி ரோட வேடிக்கை பார்த்துட்டே வருவாங்க. பாருங்களேன், மலை பாருங்க, சுத்தியும் மலை தான். மரம் அந்த அளவுக்கு பெரிய பெரிய மரம் ஃபுல்லா பார்க்கும் போது எப்படி பசுமையா இருக்குங்க. இந்த டனல் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கும்போது ஒரு டைம் நான் திருச்சூர் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சீரியஸா சொல்றேன், இந்த டனல்ல போற ஃபீலே வேற மாதிரி இருந்துச்சுங்க. தோழர்களே, இந்த டனல்குள்ள போகும்போது ஒரு சினிமா ஷாட் ஃபீல் வந்துச்சுங்க. லைஃப் இப்படிதான் இல்ல, ஒரே டார்க்கா போயிட்டு இருக்கும். கொஞ்சம் முன்னாடி போனா லைட் வந்துடும். அதே மாதிரி தாங்க லைஃப்ல. எந்த மாதிரி சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். லைஃப் செம்மையா இருக்கும். சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த பக்கம் வந்தோம்னு வச்சுக்குவேன், சீரியஸா சொல்றேன், ஒரு 2 மாசத்துக்கு இங்கிருந்து நகர மாட்டாங்க. அப்படி இருக்குதுங்க கிரீனரிஸ். செமையா இருக்கு. ஒவ்வொரு மரமும் அவ்வளோ ஹைட்டு. கூடி சீக்கிரம் நெக்ஸ்ட் டைம்ல இங்க வரும்போது பாத்தீங்க அப்படின்னா டிரைவரை போட்டு தாங்க வருவேன். மரத்தை பாருங்க, அவ்வளோ கிரீனா இருக்கு. ரோட்ஸும் வந்து கூலா போயிட்டு இருக்கு. டிராபிக் பெருசா இல்ல. வெயில் இங்க முக்கியமா ஏசியை போட்டு ஜம்முன்னு போயிட்டு இருக்கோம். சென்னையில பெரிய பெரிய பில்டிங் நிறைய பாத்திருக்கேன். இந்த பில்டிங் காலேஜ் காலேஜ் கம் ஹாஸ்பிட்டல். இது என்ன ஹாஸ்பிட்டல்னு தெரிஞ்சா சொல்லுங்க மறக்காம. ரோடு தூரமா போயிட்டே இருக்கு. பட் டிஸ்டன்ஸ் என்னமோ 130 கிலோமீட்டர்ஸ் தான். போயிட்டே இருந்துச்சு. போகும்போது மழை வருமான்னு நினைச்சேன், மழை வந்துருச்சுங்க. தோழர்களே, நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நம்ம லைஃப் பெர்ஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்கவே முடியாது. இருக்கிற சுச்சுவேஷன்ல சின்ன சின்ன மூமெண்ட் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். என்ன திடீர்னு நட்டியோட வாய்ஸ் வருது? சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி ரோட்டுக்கெல்லாம் இளையராஜா சாங்க போயிட்டே இருந்தோம்னா வெறித்தனமா இருக்கும். பட் என்னன்னா, இளையராஜா சாங் போட்டோம் அப்படின்னா காப்பி ரைட்ல தூக்கிடுவானுங்க. போகும்போது பாத்தீங்கன்னா ரைட்டு லெஃப்ட் ரெண்டு சைடும் பாத்தீங்கன்னா ரிவர். பிரிட்ஜில் போகும்போது சூப்பரா இருந்துச்சு. இந்த ரிவர்ல வந்து போட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த ரிவரோட நேம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் இருந்துச்சு. அதே சமயம் அதுக்காக நான் எதுவும் ஸ்டெப் எடுக்கல. இந்த ரிவர் நேம் என்னன்னு தெரிஞ்ச சொல்லுங்க. இந்த மாதிரி ரோட்ல போகும்போது ஹாப்பியா தான் இருக்குது. ஏன்னா சுத்தியும் வந்து வீடு, சின்னதா ரோடு, மரமும் சுத்தியும் இருக்கு. பட் என்னன்னா, ஆப்போசிட்ல ஏதாவது கார் வந்துச்சு அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியாதுங்க. ஆனா என்ன, ஒரே ஒரு நல்ல விஷயம், ஆப்போசிட்ல எந்த காரும் வரல. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருந்தோம். இதுவும் கைண்ட் ஆஃப் டிஃபரெண்டா தான் இருந்துச்சு. முன்னாடி ஒரு சேட்டன் போனாரு, நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தேன். சேட்டன் வண்ணலே ரூட் எனக்கே தெரிஞ்சல்லே.